ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்பருத்தி டீ செய்யலாம். இதுக்கு ஒரு 10 போல் பூ எடுத்திருக்கேன், ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்வடாக தான் என்கிட்ட இருக்குது, நீங்கள் பழுத்த பழமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி டீ செய்கிறதுக்கு இந்த அடுக்கு செம்பருத்தியில் இதை டீ செய்யக்கூடாது. இதை போல் 5 இதழ் இருக்கிற பூவில் தான் டீ செய்யணும். நான் இதை நடுவில் இருக்கிற அந்த மகரந்த தண்டை எடுத்துகிட்டு இந்த இதழை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கின பூவாக இருந்தால் ஒரு 2-3 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா அந்த செடியில் வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க, அதனால் நம்ம க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கணும். இது வீட்டில் பூத்த பூன்றதால இதை ஒரு தடவை தண்ணியில் சேர்த்து கொஞ்சம் அலசி எடுத்தால் போதும். அது தூசெல்லாம் இருந்தால் வந்துடும். அதனால் இந்த இதழெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ணும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு இந்த செம்பருத்தியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனையை சரி பண்ணும். அதனால் இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் டீயாக எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ உங்கள் வீட்டில் இருந்தால் கூட சில பேர் கண்டுக்க மாட்டாங்க. அந்த போல் இல்லாமல் இந்த செம்பருத்தி பூ ஒன்று எடுத்து காலைல வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டாலே வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, வாய்ப்புன்னு சரியாக போவோம். அடுத்து நான் இதெல்லாம் பறித்து தனியாக பிரித்து வச்சுட்டேன். இதை ஒரு அலசிட்டு இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். வாங்க இப்போது டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எலுமிச்சம்பழத்தில் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த டீ செய்ய போகிறோன்னா ஒரு 2 பூவும் ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை ஜூஸும் இருந்தால் போதுமானதாக இருக்கும். அடுத்து ஒரு சாஸ்பேனில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த டீ பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு நான் செய்கிறேன். அதனால தான் ஒரு 10 பூ போல் பறிச்சிட்டு வந்திருக்குது. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் அந்த பூவோட இதழ்களை இதில் சேர்க்கணும். இதனுடைய இதழில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா ஒரு 2 கொதி வந்துடணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடணும். இதில் நான் எடுத்து வச்சுக்கிற ஒரு துண்டு பட்டையையும் ஒரு ஏலக்காயும் இதில் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி கூட சேர்த்து சாப்பிட்லாம். இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். இந்த இதழ் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நல்லா அந்த இதழில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுடலாம். அந்த இதழில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இன்னமும் கொஞ்சம் இறங்கும். அதனால் அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஒரு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னாங்க அந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களாம் அந்த அல்சர்லாம் குணமாயிடும், வாய்ப்புன்னு சரியாக போகும். நல்லா கலராக இருக்குது. நான் நல்லா வடித்து எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற இந்த எலுமிச்சை ஜூஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இப்போ நம்ம ஒரு துளி உப்பு சேர்த்து நம்ம அப்படியே குடிச்சிடலாம். ஆனால் நாங்கள் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கல. நாங்கள் பெரியவங்க சாப்பிடும்போது அப்படியே குடிச்சிடுவோம். பிள்ளைங்களுக்கு மட்டும் நாட்டு சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இதில் நான் எதுவுமே சேர்க்கலை. நம்ம அப்படியே கொதிச்சதை வடிகட்டி சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்ததில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இதை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அப்படியே குடித்தாதாங்க உடம்புக்கு நல்லது. அப்படி குடிக்க விருப்பம் இல்லாதவங்க இதை போல் நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைல் செம்பருத்தி டீ ப்ரிப்ரேஷன் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய இந்த செய்முறை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.